யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகளில் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சுவாரஸ்யம், ஒவ்வொரு கதைகள். அதுல ஒரு கூடுதல் சுவாரஸ்யம், ஒரே ஊர் ரெண்டு பேரோட பேருமே கோகுல். இதுதான், இது எப்படி சாத்தியமானது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கலாம். வாழ்த்துக்கள் பிரதர், வாழ்த்துக்கள். உங்க ரெண்டு பேரோட பேர் என்ன? என் பேர் வந்து கோகுல கண்ணன், எஸ் ஃபுல் நேம். நீங்க? கோகுல் ஆர்கே. ரெண்டு பேருமே கோகுல். எந்த ஊர் நீங்க? நான் சிவகாசி, என்னோட நேட்டிவ். நீங்க? சிவகாசி பக்கத்தில் வந்து தாயில்பட்டி கிராமம். அதாவது ஒரே ஊர் சிவகாசியிலேயே ரெண்டு கோகுல் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா எப்படி? இல்லை சார், நாங்கள் வந்து இந்த இன்டர்வியூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து அந்த எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், காமன் ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் மூலமாக எங்களுக்கு அறிமுகம் இந்த வருஷம். அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியாது, பரிச்சயம் கிடையாது. நீங்க பிரதர்? சேம் தான், நாங்கள் இப்போ தான் மீட் பண்ணோம், லாஸ்ட் இயர் தான். என்ன அட்டெம்ப்ட் இது? எனக்கு 5th attempt இது. நீங்க? எனக்கு 5th attempt. சிவகாசியில இருந்து இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு? சிவகாசில இருந்து இல்ல, பட் விருதுநகர்ல இருந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரதாப் முருகன் இப்போ திருவள்ளூர் கலெக்டரா இருக்காரு. ஸோ அவர் பண்ணியிருக்காரு. அவர் ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் சார். தேங்க்யூ சார். நீங்க பார்த்த வரைக்கும்? சார், எங்கள் ரிலேட்டிவ் மாமா ஒருத்தர் ஐஆர்எஸ்ஸாக இருக்கிறார் சார். ஸோ அவர் வந்து பர்சனலாக வந்து எனக்கு இன்ஸ்பிரேட் பண்ணார் சார். அதாவது ஊருக்குள்ள வந்து சிவகாசிக்குள்ள ரெண்டு பேர் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஊருக்கு போனீங்களா? அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க? ஊர் மக்கள் யாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க சார். இதுவே ஒன்று சிவகாசி வந்து 2 பேர் கிளியர் பண்ணிருக்காங்கன்னு சிவகாசி மக்களுக்கு எவ்வளவா தெரியும்னு தெரியல. சேம் தான், எனக்கும் பெருசா ஐடியா இல்லை. ஒரு நாள் தான் இருந்தேன், அடுத்து இங்கே வந்துட்டேன். சார் இந்த கவர்னர் சார் மீட்டிங் சொன்னோம்ல, இங்கே வந்துட்டேன். ஸோ போனால் தான் தெரியும் எனக்கு. ஆக்சுவலி நிறைய கால்ஸ் வந்துச்சு, எல்லாரும் விஷ் பண்ணாங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். சிவகாசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு வறட்சியான ஒரு பகுதி. அந்த ஊருக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் மற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ நான் பிறந்து வளர்ந்து எல்லாம் அங்கே தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வறட்சியான பகுதி தான். பட் ஒன் ஆஃப் த வெரி பிஸி எக்கானமி. லைக் சிறு தொழில்கள் நிறையா இருக்கக்கூடிய ஒரு இடம். அது வந்து பிரிண்டிங்காக இருக்கட்டும், மேட்ச் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், ஃபயர் ஒர்க் கிராக்கர்ஸாக இருக்கட்டும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து அங்கே ஒரு டேர்த்தே கிடையாது. பட் வந்து அது ப்ராப்பராக பண்ணுறாங்களா? நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஒன் ஆஃப் த கவலை அளிக்கக்கூடிய விஷயம் அது. நிறைய ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து, கவர்மெண்ட்லேருந்து எல்லா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டில் இன்னும் எம்ப்ளாய்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விருதுநகர் டெக்ஸ்டைல் பார்க் ஒன்று புதுசாக தமிழ்நாடு அரசு நிறுவியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய தொழில்களை வந்து பெருக்கணும். ஸோ நிறைய மக்கள் விவசாயமும் நிறையா பண்ணணும். ஸோ அதுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் இருந்தால் அது மக்கள் கூட சேர்க்கறது, அதெல்லாம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். சிவகாசிக்கு என்ன பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், இப்போ அட் ப்ரெசென்ட்டாக கலெக்டர் சார் ஜெயசேன் சார் இருக்கிறாரு. ஸோ அவரோட இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்ரெடி அவர் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியில் வந்து பட்டாசு சார்ந்த தொழிலை தவிர்த்து இன்னும் பல தொழில்கள் முன்னேறினா வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசுல வேலை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வந்து வேற ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ அதை தவிர்த்து மற்ற தொழில்கள் வளரணும் அப்படின்றது என்னோட கருத்து சார். உங்க ரெண்டு பேருக்கும் நியூஸ் 18 சார்பாக வாழ்த்துக்கள்.